மை டியர் மாஸ்டர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். குருமார்களான பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் பிஎஸ்எஸ்எம் பிஎஸ்எம்சி அனைத்து பிரமிழ் மாஸ்டர்ஸ்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மை டியர் மாஸ்டர்ஸ், தினமும் தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒவ்வொரு நாளும் நாம் தியானம் பண்ணும்போது நம்முடைய வளர்ச்சி என்பது கண்டிப்பா நடக்கும். ஆன்ம நிலையில் வளர்ச்சி என்பது நடந்துட்டே இருக்கும். மை டியர் மாஸ்டர், ஆன்மீக வாழ்க்கை என்பது ஒரு பிறவில கம்ப்ளீட் ஆகாது. ஸ்பிரிச்சுவல் லைஃப், அதாவது ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்பது 3 phases கம்ப்ளீட் ஆகும். எப்படி இருக்கும் அப்படின்னா, முதலாவது ஃபேஸ், அப்பதான் இந்த தியான உலகத்திற்கு வருவாங்க. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ நோய்கள், இது எல்லாமே கிளியரானா போதும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. இவங்களுக்கு தேவையானது அவ்வளவுதான், நல்ல உடல் ஆரோக்கியம், மன அமைதி, இது 2 இருந்தா போதும் எனக்கு, மீதி எல்லாமே நான் எதுவுமே செய்ய மாட்டேன். சேவை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றோம், இல்ல நாங்க பண்ண மாட்டோம். ஆன்மீக விஞ்ஞானியாக இருங்கள் அப்படின்னா, இல்ல இன்னும் காசு நிறைய சம்பாதிக்கணும், இதுல எல்லாமே நாங்க வர மாட்டோம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இவங்க வாழ்க்கையில முழுவதும் இப்படியே இருப்பாங்க. ஏதாவது பிரச்சனை, தலைவலி வந்தா மெடிடேஷன் பண்ணுவாங்க, ஏதாவது ஜுரம் வந்தா மெடிடேஷன் பண்ணுவாங்க. தலைவலி வரல அப்படின்னா இன்னைக்கு நல்லதா இருக்கு, பண்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி பண்ண மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிடுவாங்க. இவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னா, பூண்டு சாப்பிடாதுங்க, காளான் சாப்பிடாதுங்க, மைக்ரோவேவ் யூஸ் பண்ணாதுங்க அப்படின்னா, அடா உப்பா ஒன்றும் ஆகாது, ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாதுப்பா. வெளியே போகும்போது ஏதோ ஒரு பேக்கரியோ ஏதாவது ஒரு ஹோட்டல்லையோ பண்ணும்போது, சாப்பாடு சாப்பிடும்போது அவங்க மைக்ரோவேவ் ஓவனில் வச்சு கொடுப்பாங்க, அட ஒரு நாள் தானே ஒன்றும் ஆகாது. இவங்க எல்லாமே ஒரு ஓட்டப்பான மாதிரி, ஒரு சைடு மெடிடேஷன் பண்ணுவாங்க, இன்னொரு சைடு பூண்டு, காளானு, மைக்ரோவேவ் இதெல்லாமே பயன்படுத்துவார். இந்த மாதிரி சில பிறவிகள், ஒரு பிறவியோ 2 பிறவியோ அந்த மாதிரி நடக்கும். எதுக்காக அப்படின்னா, அவங்களுக்குள்ள அந்த ஆன்ம வளர்ச்சி என்பது இன்னும் வரல, அந்த சீரியஸ்னஸ் என்பது வரல. 2வது நிலை, ஆன்மீக வாழ்க்கையில் 2வது நிலை, இவங்க எல்லாமே எப்படி, அவங்களுடைய இயல்பே சைவ உணவாளர்களாக இருக்கணும், பூண்டு காளான் சாப்பிடக்கூடாது, நம்ம இயற்கை உணவுல மட்டுமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு ஆரோக்கியம், மன அமைதி என்பது இயல்பாக இருக்குமே. இவங்க தியானம் பண்ணும்போது அடுத்த நிலைக்கு போயிடுவாங்க. எப்படி, இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தி ஆகும், ஒரு மீனிங்ஃபுல் லைஃப் என்பது எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இவங்க 2வது நிலையில வருவாங்க. சேவை என்பது செய்யுங்க அப்படின்னா, சின்ன சின்ன சேவைகள் எல்லாமே செய்வாங்க. பெரிய பெரிய சேவை, ரிஸ்க் பண்ணி பண்ற சேவைகள் எல்லாமே பண்ண மாட்டாங்க. இதுக்கு அடுத்தது, இதுல இந்த மாதிரி 2வது நிலையில ஒரு பிரிவியோ 2 பிரிவியோ கம்ப்ளீட் ஆகும். 3வது பிரிவி, அதாவது 3வது நிலை ஆன்மீக வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த இதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது இவங்களுக்கு. மெட்டீரியல் லைஃப் என்பது எவ்வளவு தேவையோ அவ்வளோ மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லி லிமிட்டட்னஸ்ல இருப்பாங்க. இவங்களுடைய எண்ணங்கள், இவங்களுடைய செயல்கள் எல்லாமே சேவை செய்யணும், 4 பேருடைய ஆனந்தம் என்பது நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ற எபிலிட்டி நல்லா ஜாஸ்தியாயிரும். எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்ற தெளிவு, கிளாரிட்டி என்பது ஜாஸ்தியா இருக்கும். ஃபைனலா எங்கே இவங்களுடைய டெஸ்டினேஷன் இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் கிரியேட்டிவ் ஐடியாஸ்லயே இருப்பாங்க. அதாவது கிரியேட்டர்ஷிப் அப்படின்றது இவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும் மாஸ்டர். ஸோ இந்த சைக்கிள்ல எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பர்பஸ் ஆஃப் லைஃப் என்பது தெரிஞ்சுக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த தேடுதல் என்பது ஸ்டாப் ஆயிடும். நான் என்ன பண்ணணும், எதுக்காக வந்திருக்கேன், என்ன இது செய்யணுமா செய்யக்கூடாதா, இது கரெக்டா இது கரெக்ட் கிடையாது, என்னோட வேலையா இது என்னோட வேலை கிடையாதா அப்படின்ற மென்டல் கன்ஃபியூஷன் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா மென்டல் ஹெல்த் என்பது இன்க்ரீஸ் ஆகும். மென்டல் ஹெல்த் என்பது நல்லா இருந்தால் நம்முடைய எமோஷனல் ஹெல்த் என்பது சரியா இருக்கும். எமோஷனல் ஹெல்த் என்பது சரியா இருந்தால் உடல் ஆரோக்கியம், இந்த பிசிக்கல் ஹெல்த் என்பது சரியா இருக்கும். எப்போ மென்டல் ஹெல்த், எமோஷனல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த் என்பது இந்த 3 ஆரோக்கியம் சரியா இருந்தாக்கா நம்முடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது சரியா இருக்கு. எது பர்ஃபார்ம் பண்றீங்க,
உங்களுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் ஏதோ அது பர்ஃபார்ம் பண்றீங்க. எப்போ நீங்க உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது நல்லபடியா செயல்கள் எல்லாமே செய்றீங்களோ உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். என்ன மாதிரி ஃபீல் வருது? நான் ஒரு மீனிங்ஃபுல் லைஃப் என்பது வாழ்ந்திருக்கேன், ஐ எம் லீடிங் எ மீனிங்ஃபுல் லைஃப் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வரும்போது அங்கேதான் வருது திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன். எந்த வகையான திருப்தி? ஆன்ம திருப்தி. ஆன்ம திருப்தி என்பது எதுக்காக வருது? பிகாஸ் நாம நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான குறிக்கோள் ஏதோ அது பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. யூ ஆர் எக்ஸிக்யூட்டிங் த சோல்ஸ் பர்பஸ் ஆஃப் லைஃப். அதாவது அந்த மாதிரி சோல்ஸ் பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்றது நீங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது, நல்ல பர்ஃபார்ம் பண்ணும்போது யாருக்கு அந்த திருப்தி என்பது வருது? ஆன்மாக்கு ஒரு திருப்தி. எதுக்காக? ஆன்மாக்கு தேவையான அனுபவங்கள் எல்லாமே நீங்க கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அங்கேதான் ஆன்ம திருப்தி என்பது கிடைக்கும். எப்போ ஆன்ம திருப்தி என்பது நீங்க அடைவீர்களோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய இயல்பே சேவை என்பது வருது. சர்வீஸ் வில் பிகம் யுவர் நேச்சர், மை டியர் மாஸ்டர்ஸ். இந்த சேவை என்பது செய்தால் என்ன வருது அப்படின்னா ஆனந்தம் என்பது கிடைக்குது. எந்த வகையான ஆனந்தம்? ஆன்மா ஆனந்தம். ஆன்மானந்தம் என்பது கிடைக்கும். சேவை செய்ய மாட்டேன் நான் அப்படின்னா அந்த ஆன்மானுபவம், ஆன்மானந்தம் என்பது கிடைக்காது. இந்த ஆன்மானுபவம், ஆன்மானந்தம் என்பது யாருக்கு கிடைக்குமோ அங்கேதான் வருது மீதி எல்லாமே எனக்கு தேவை இல்லை, இன்னும் நான் பண்ண வேண்டியது ஏதோ அது மட்டுமே நான் பண்றேன், அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெரிய லெவல்ல ஒரு கொஸ்டின் மார்க் வரும்போது தென் யுவர் ஹையர் மைண்ட் வில் பி ஆக்டிவேட்டட். ஹையர் மைண்ட் ஆக்டிவேட் ஆகும்போது என்ன வருது? நம்முடைய ஃபோக்கஸ் என்பது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, நாம ஏதாவது செயல் செய்யும் போதாகட்டும், தியானம் பண்ணும் போதாகட்டும், யார்கிட்டயாவது பேசும்போதாகட்டும், நீங்க எந்த செயல்ல இருந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும் உங்களுடைய ஃபோக்கஸ் உங்களுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் மேலேயே இருக்கும். அந்த அளவுக்கு நம்முடைய பர்பஸ், எபிலிட்டி டு ஃபோக்கஸ் அப்படின்றது அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் என்பது நடக்கும். ஸோ உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு நொடியும் மென்டல் கிளாரிட்டி என்பது அவ்வளோ தெளிவா இருக்கும். ஸோ அந்த தெளிவு என்பது அந்த அளவுக்கு இருக்கும்போது their minds will be filled with only creative ideas. யாருடைய மனத்தில் இந்த கிரியேட்டிவ் ஐடியாஸ் மட்டுமே இருக்குமோ அவருடைய செயல்கள் என்ன இருக்கும்? அவங்களுடைய செயல்கள்ல எல்லாமே அந்த கிரியேட்டிவிட்டி என்பது பார்க்க முடியும். எந்த வகையான கிரியேட்டிவிட்டி? படைப்பு, கிரியேஷனுடைய செயல்கள் செய்யறீங்களே இல்லையா, அதுதான் அங்கேதான் அந்த கிரியேட்டிவ் ஐடியாஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆகும். You will be called as a creator. ஃபைனலா நாம் ஒரு படைப்பாளராக ஒரு வாழ்க்கை என்பது வாழ்ந்தால் ஒரு பிறவில that will be your last life on this planet Earth. So இந்த சைக்கிள் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு எங்கே தடைகள் வருது அப்படின்னா அக்ஞானம் மற்றும் அட்டாச்மெண்ட், இது ரெண்டு இல்லாம இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா you will become a creator. நாம ஒரு படைப்பாளராக வாழ முடியும் மை டியர் மாஸ்டர்ஸ். இதுக்கு பேஸ் பெட்ராக் எது அப்படின்னா மெடிடேஷன். மெடிடேஷன் எவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஆழமான உங்களுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் என்பது தெரியுது. அதுக்காகவே நாம் எதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்ற ஒரே ஒரு கேள்விக்கும் உங்களுக்கு பதில் கிடைச்சால் வீடு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடும் மாஸ்டர்ஸ். அந்த ஒரே ஒரு கேள்விக்காக நாம் தியானம் பண்ணணும். அதுதான் தியானத்துடைய அருமை. தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லாருக்குமே நன்றி, வணக்கம்.